ஹாய் ஹலோ. இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, விவசாயத்தை ஒரு முழு நேர சீரியஸான தொழிலாகவோ இல்லை அது ஒரு வருமான மார்க்கம், மேஜர் வருமான மார்க்கமாகவோ நம்ம எடுக்கணும் அப்படின்னா, முதல்ல நம்ம கொண்டு வர வேண்டியது, நம்முடைய நிலத்தில் கொண்டு வர வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தண்ணீர் சோர்ஸ், வாட்டர் சோர்ஸை நம்ம கொண்டு வரணும். ஏன்னா நம்ம எப்போவுமே நம்முடைய தேவைகளுக்காக பொது நீர்நிலைகளையோ இல்லை பக்கத்து தோட்டக்காரர் அங்கே தண்ணி இருக்கும் அவங்க தருவாங்க அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது. ஏன் அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தில் நான் இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா, எங்களுடைய தோட்டம் இருக்கிற இடத்துல வாட்டர் சோர்ஸஸ் நிறைய இருக்குது. ஆனால் குளங்கள், ஏரிகள் எல்லாம் இருக்க ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. குளங்கள் எல்லாம் பெரிய பெரிய குளங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே முறையாக பராமரிக்கப்படாததுனால அதில் எதுவுமே தண்ணி நிற்க மாட்டேங்குது. மழை பெஞ்சால் கூட அந்த தண்ணி நிற்க மாட்டேங்குது. ஒரு நாள் 2 நாள் நின்னாலே தண்ணி ரிசீட் ஆகுது. ஏன்னா எந்த குளங்களுமே ஆழப்படுத்தப்படவில்லை, தூர்வாரப்படவில்லை, அதனுடைய ஓரங்கள் வெட்டி கொடுக்கப்படவில்லை. அந்த மாதிரி காரியங்கள் இருக்கனால அதனால நம்ம ஒரு பொது நீர்நிலையை நம்ம டிபெண்ட் பண்ண முடியாது, சார்ந்திருக்க முடியாது. அதே மாதிரி தான் அது ஒருவேளை நல்லா பராமரிக்கப்பட்டிருந்தா கூட அது எவ்வளவு நாள் நம்ம அதில் நம்ம அதை சார்ந்திருக்க முடியும், நம்முடைய தண்ணீர் தேவைகளுக்காக, பயிருடைய தண்ணீர் தேவைகளுக்காக அப்படிங்கிறது தெரியாது. அதனால நம்ம எப்போவுமே நம்முடைய தோட்டத்துக்குள்ளே ஒரு வாட்டர் சோர்ஸை முதல்ல உருவாக்கிக்கிறது, அதை உறுதிப்படுத்துறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ நாங்கள் ஏற்கனவே போர்வெல் போட்டிருந்தோம். 2வது என்ன அப்படின்னா, பெரிய ஒரு அவசியம் என்ன அப்படின்னா, தண்ணியை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு டேங்க் தான் எங்களுக்கு முதல் அவசியமாக இருந்தது. அப்போ நாங்கள் ஆல்ரெடி ஒரு வாட்டர் டேங்க் 2000 லிட்டரோடது வாங்கி வச்சுருக்கோம். பட் அது தேவையை சந்திக்கிற மாதிரி இல்லை. அதனால் கொஞ்சம் பெரியதான ஒரு கன்வென்ஷனல் டேங்க் கட்டலாம் அப்படின்னு நினச்சோம். 20,000 லிட்டர் கொள்ளளவில் ஒரு டேங்க்கு. அதுக்கு முதல் அவசியமாக நாங்கள் ஜேசிபி வச்சு இடத்த சூஸ் பண்ணிக்கிட்டு ஜேசிபி வச்சு அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, குழி எடுத்தோம். அதுக்கப்புறம் இப்போ காங்க்ரீட் போட்டுட்ருக்கோம். எங்களுடைய தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே பெரிய சேலஞ்ச் என்னன்னா, இந்த வேலைகள் செய்வதற்கு ஆட்கள் கிடைப்பது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரியான வேலைகள், அதாவது இந்த மேஸ்திரி வேலைகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி, அதாவது கட்டட உருவாக்கக்கூடிய வேலைகள் ரொம்ப கஷ்டம். அதுக்கான வேலைக்காரர்கள் கிடைக்கிறது எப்படியோ, காங்க்ரீட் போடுறதுக்கான வேலைக்காரர்களை நாங்கள் கண்டுபிடிச்சி ஒரு வழியாக முடித்தோம். நல்லபடியாகவே பண்ணி தந்தாங்க. எக்ஸ்பென்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு வீடியோவில் நான் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ தான் இது. அதாவது ஃபஸ்ட்டு காங்க்ரீட் போடக்கூடிய வீடியோ தான் இது. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். பாய்.